என்ன நடக்குதுங்க? என்ன சுத்தி நடக்கிறதெல்லாம் நம்புற மாதிரியும் இல்ல. நெருப்பு எப்படி தானா எரியும்? ரமேஷுக்கு வரை என்ன நடந்ததுன்னு தெரியல. அவன் ரத்தக்கரை படிஞ்ச சட்டை மட்டும் இருக்கு. அவன் எங்க போனான்னு தெரியலையே. இது என்ன என் சட்டையில குங்குமம் மாதிரி இருக்கு? என் சட்டையில எப்படி குங்குமம்? ஐயோ, அணுக்கு மட்டும் இந்த குங்குமக்கரை பார்த்தா அவ்வளவுதான். யாது என்னன்னு கேட்டு நான் டார்ச்சர் பண்ணிடுவா. என்னங்க வெளியில போய் பாத்தீங்களே, அந்த ரமேஷ் அங்க எங்கனா இருக்கானா? இல்ல அனு, ரமேஷ் அங்க காணோம். ஆனா அவன் சட்டை ஒண்ணு அங்க இருந்தது. அதுல ஃபுல்லா ரத்த கரையா இருந்தது. ஆனா ரமேஷ் எங்க போனானே தெரியல. சரி அனு, எனக்கு ரொம்ப டயர்டா இருக்கு. நான் போய் குளிச்சுட்டு வந்துடுறேன். என்ன நல்ல வேலை அவன் அந்த குங்கும கரையை பார்க்கல. நான் என்ன கேட்டுட்டு இருக்கேன், இவர் என்ன குளிச்சுட்டு வரேன்னு போறாரு? என்னங்க அங்க போய் குளிக்க வேண்டாம், நீங்க இந்த பக்கம் போய் குளிங்க. ஏன்? அங்க ஏதோ சக்தி இருக்குதுங்க. ரமேஷ் கூட அந்த பக்கம் தான் எடுத்துட்டு போச்சு. அதனால சொல்றேன் அந்த பக்கம் போக வேண்டான்னு. அங்க எதுவும் இல்ல, நீ எதையோ பார்த்து பயந்துருக்க. நான் போய் குளிச்சுட்டு வரேன். சொல்லுதீங்க, கேக்குறாரா இவரு? அனு பாக்கிறதுக்குள்ள முதல்ல சட்டையை அடைச்சிடணும். ஒரு வழியா குங்குமக்கரை போயிடுச்சு. சரி, குளிச்சுட்டு வீட்டுக்குள்ள போ. என் மேல இடிச்சாரு அந்த தேவதை. யாரா இருக்கும்? என்ன அழகவ! இந்த மாதிரி அழக பார்த்ததே இல்ல. அனுல எந்த மூளைக்கு? அண்ணா, ஒரு சிகரெட் இந்தாங்க தம்பி. சாரி சாரி, நான் பார்க்கல. இல்லங்க, சாரி, நான் தான் பார்க்காம திரும்பிட்டேன். இல்லங்க, நான் பார்த்து வந்திருக்கணும். சாரி, தப்பு என் மேலதான். இல்ல, பரவாயில்லைங்க. ஓகே, பை. ஆஹா, எவ்வளவு அழகான பொண்ணு. ஒரு அழகான பஞ்சு முட்டை மோதின மாதிரி இருந்தது அவன் மேல அடிச்சது. என்ன வாசனை! அப்படியே மல்லிகை பூமானம். அவ என் மேல மோதினதும் இது ஒரு இனம் புரியாத சந்தோஷம். யார் இந்த பொண்ணு? இதுக்கு முன்னாடி நம்ம ஊர்ல இவளை பார்த்ததே இல்லையே. எந்த ஊரா இருக்கும்? இந்த ஊர்ல இவளுக்கு என்ன வேலை? அவ என் மேல இடிச்சது எப்படி? அவளை கண்டுபிடிக்கிறது? யாருக்கிட்ட ஹெல்ப் கேட்கறது? ரமேஷ் கிட்ட கேட்கலாம். ஆனா ரமேஷ் என்ன ஆனானே தெரியலையே. ஒருவேளை அனு சொன்னது மாதிரி செத்து போயிருப்பானோ? அவனுக்கு கால் பண்ணலாம் பார்த்தா ஒரு பிரோஜனம் கிடையாது. போன் நம்ம கிட்ட தான் இருக்கு. என்ன பண்றது? சுமதியை வேற பார்க்கவே இல்லை. என்னங்க? என்னன்னு சாப்பிடலாம் வாங்க. இதோ வரேன். என்ன ஏதோ யோசிச்சுட்டு இருக்காப்புல இருக்கு? அது ஒண்ணும் இல்ல, நீ போ, வரேன். சரிங்க. அனுவை பார்த்தோன்னு ஒரு நிமிஷம் அந்த பொண்ணு ஞாபகம் வந்துட்டா. இவெல்லாம் எந்த மொழிக்கு? அவ தேவதை. சுமதி கிட்டே ஒரு மெசேஜும் வரல, எந்த மெசேஜும் வரல. என்ன ஆனா ஒரு நாள் கூட எனக்கு போன் பேசாம மெசேஜ் அனுப்பாம இருக்கவே மாட்டேல. என்னங்க? அனு, இங்க வா, அந்த உட்கார். எவ்வளவு நேரம் வரதுக்கு? உங்களுக்கு என்ன, சாப்பிட்ட உடனே கையை கழிட்டு வந்து படுத்துட்டீங்க. எனக்கு அப்படியா? எல்லா பாத்திரத்தையும் விளக்கி வச்சுட்டு எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு தானே வர முடியும். சரி, இப்படி உட்கார். என்ன அப்படி பாக்குறீங்க? நிறுத்து, அவளை தொடாத. என்னங்க, என்னாச்சு? இந்த குரல் எங்கேயோ கேட்ட மாதிரியே இருக்கு. அனு, உனக்கு ஏதாவது குரல் கேட்டுதா? குரலா? எதுவும் கேட்கலையே. நம்ம பிரம்மையா இருக்குமோ? அவளை தொடாதன்னு சொன்ன. தேவா, உன்னையும் சும்மா விட மாட்டேன். என்ன கொன்னுட்டு நீ மட்டும் பொண்டாட்டி கூட சந்தோஷமா இருப்பியா? உன்னோட ஃப்ரெண்டு ரமேஷ கொன்ன மாதிரியே உன்னையும் கொல்லுவேன். அனு, அவளை தொடாத. அவளை தொட்டனா அவளுக்கு தான் பாவம் வரும். எடுங்க. என்னாச்சு? என்னங்க, என்னாச்சு? நான் தான் அனு. இல்ல, நீ அனு இல்ல. ஆமா, நான் அனு இல்லதான். என்கிட்ட வராத. என்னங்க, என்னாச்சு? என்கிட்ட வராத, போ. இங்க நான் தான் அனு. என்னாச்சுங்க? இல்ல, நீ அனு இல்ல. என்னங்க? என்னங்க? கிட்ட வராத, போ. என்னங்க, என்ன ஆச்சு? ஏன் என்ன பார்த்து பயப்படுறீங்க? இல்ல, நீ அனு இல்ல, என்கிட்ட வராத. என்னங்க, நான் அனு தான், பாருங்களேன். ஆமா, இவ அனுதான். கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி விகாரமா தெரிஞ்சாலே. என்னங்க, என்ன ஆச்சு? இருங்க, நான் போய் சாமியோட விபூதி எடுத்துட்டு வரேன். என்ன ஆச்சு? இவ அனுதான். கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி வித்தியாசமா பயங்கரமா பேய் தெரிஞ்சாலே. ஏன் இப்படிலாம் நடக்குது? என்ன ஆச்சுங்க? நீங்க வாங்க, வந்து படுங்க. இது வந்து காலையில பேசிக்கலாம். நீங்க படுத்து நிம்மதியா தூங்குங்க. எது வந்தாலும் காலையில பேசிக்கலாம். பயப்படாதீங்க, சரிங்களா? நான் உங்க கூடவே இருக்கேன். சரி அண்ணா.
நீயும் பொண்டாட்டி கூட சந்தோஷமா இருந்துருவியா? இந்த முடி என்ன கட்டி போட்டிருக்கதால என்னால எதுவும் செய்ய முடியாம இருக்கலாம். ஆனா முடிஞ்ச அளவு கூட தொந்தரவு பண்ணிக்கிட்டு தான் இருப்பேன். அந்த ரமேஷ கொன்ன மாதிரி உன்னை கொல்லாம விட மாட்டேன். இந்த தேவா வீட்டை எப்படி கண்டுபிடிக்கிறது? சரி, இந்த ஊர்ல இருக்கிற நம்ம ஃப்ரெண்டுக்கு ஃபோன் பண்ணி அவனை வர சொல்லுவோம். டே மச்சான், நீ எங்கடா இங்க? டேய், இப்பதாண்டா உனக்கு ஃபோன் பண்ணலாம் நினைச்சேன், அதுக்குள்ள நீயே வந்துட்ட. அப்படியா? என்னடா விஷயம்? இந்த ஊர்ல தேவான்னு ஒருத்தன். ஆமா, இருக்கான். அவனும் அவன் பொண்டாட்டி அந்த இங்கதான்டா அந்த பக்கத்துல அது ஒரு கோவில் தெரிஞ்சு பத்தியா, அதுக்கு பின்னாடிதான் அவங்க வீடு. என்ன என்ன சொன்ன? அவனும் அவன் பொண்டாட்டியுமா? அவனுக்கு கல்யாணம் ஆயிடுச்சா? ஏண்டா, கல்யாணம் ஆனதானா பொண்டாட்டி? அவன் பொண்டாட்டி கூட தான் அங்கதான் இருக்கான். ஏன், என்ன விஷயம்? அவனை பார்க்கணும். உனக்கு எப்படி ஒன்று தெரியும்? எனக்கு தெரியும்டா. சரிடா, ரொம்ப தேங்க்ஸ். நான் போயிட்டு வரேன். சரிடா மச்சா, அப்புறம் பார்க்கலாம். நானும் ஒரு அவசர வேலையா வெளில போகணும். வாடா சகல, ஏற்கனவே உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சா? அதை மறைச்சுதான் சுமதி கூட பழகிக்கிட்டு இருக்கியோ? எப்படா சுமதியை உங்ககிட்ட இருந்து பிரிக்கிறது நினைச்சிருந்தேன். இப்போ ரொம்ப சுலபம். உனக்கு கல்யாணம் ஆன விஷயம் அவளுக்கு தெரிஞ்சாலே தானா விலகிடுவா. ஆனா இதுக்கு எப்படி சுமதிக்கிட்ட சொல்லி புரிய வைக்கிறது? அவ என்ன நம்பவே மாட்டாளே. சொல்லுவோம், எப்படியாவது சொல்லி இவங்க 2 பேரையும் பிரிக்கிற. ஏன் நேத்து நைட்டு அனு என் கண்ணுக்கு அந்த மாதிரி தெரிஞ்சா? என்னதான் நடக்குதுங்க? என்ன மெசேஜ் இது? சுமதி கிட்ட எந்த வந்திருக்கு? உங்களை பார்க்கணும் போல இருக்கு. இன்னைக்கு நைட் நாம எப்போ சந்திக்கிற இடத்துக்கு வாங்க. சரி அனு, நான் கிளம்புறேன். வேலைக்கு மணி ஆயிடுச்சு. என்ன? சரிங்க, பார்த்து பத்திரமா போயிட்டு வாங்க. சரி அனு. இப்பதான் ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நைட் சுமதியை பார்க்கணும். பாவம், நைட் எதையோ பார்த்து பயந்துட்டாரு. நைட் எல்லாம் சரியாவே தூங்கல. இப்போ விடிஞ்ச உடனே வேலை கிளம்பிட்டாரு. என் புருஷ மாதிரி யார் வருவா? டேய், இந்த வழியா தாண்டா அந்த தேவா வருவான். அவன் வந்த உடனே அடிச்சு காலி பண்றீங்க. சரிடா மச்சான், அவன் வரட்டும். இன்னைக்கு பீஸ் பீஸா வைக்கிறான் அவனை. ஆமா, அவன் எப்படி கரெக்டா இந்த பக்கம் வருவான்? என் மாமன் பொண்ணு போன்ல இருந்து அவனுக்கு மெசேஜ் அனுப்பியிருக்கேன். உன்னை பார்க்கணும் போல இருக்கு, எப்போ சந்திக்கிற இடத்துக்கு வான்னு. அதுக்கு போற வழி இதுதான்டா. அதான் கண்டிப்பா வருவான். அவ போன்ல இருந்து மெசேஜ் அனுப்பிச்சிருக்கல, அத பார்த்துட்டு கண்டிப்பா இந்த வழி வருவான். அப்படி வரும்போது அவனை போட்டு தள்ளணும். சரிடா, நீ ஒன்னும் கவலைப்படாத, இன்னைக்கு முடிச்சிடலாம். இதுல எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கே. நேத்து நம்ம மேல வந்த மோதிர பொண்ணு இவதானே. இன்னைக்கு விட்டக்கூடாது. எப்படியாவது அவளோட வீட்டை கண்டுபிடிச்சு ஆகணும். இதான் இவளோட வீடா? ஐயோ, சுமதி வீடு பக்கத்து வீடு. சுமதிக்கு மட்டும் இவ பின்னாடி நம்ம போறது தெரிஞ்சது, அவள்தான் நம்மள பக்கத்திலேயே சேர்க்க மாட்டான். இப்படியே வண்டி எடுத்துட்டு வேற எங்கேயாவது போற மாதிரி போயிட வேண்டியதுதான். நல்ல வேலை, வேற யாரும் பார்க்கல. ஐயோ, சுமதி ஆனா பார்க்க டைம் ஆயிடுச்சு. அவ என்ன கிளம்பிட்டு இருப்பாளே. சரி, இன்னொரு நாள் பார்த்து அவகிட்ட வேற ஏதாவது காரணம் சொல்லிப்போம். டேய், இன்னும் எவ்வளவு நேரம் காத்துட்டு இருக்குது? இன்னும் வரவே இல்லாமா? அதானே, எவ்வளவு நேரம்டா? வருவானா வரமாட்டானா? இதுக்கு மேல அவன் வருவான்ற நம்பிக்கை எனக்கும் இல்லடா. சே, பிளான் எல்லாம் சொதப்பிடுச்சு. வாங்க போலாம். சரி விடுடா, இன்னொரு நாள் பார்த்துப்போம்.